ஸ்ரீ சௌந்தரலஹரி ஸ்லோகம் 25. இந்த 25வது ஸ்லோகத்தை படித்தால் தொழிலில் மேன்மை உண்டாக்கி உயர் பதவியும் நன்மதிப்பும் பெற. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பதத்தையும் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். த்ரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணயோர்யா விரச்சிதா ததா ஹி த்வத் பாதோ த்வஹனமணிபீட்டஸ்ய நிகட்டே ஸ்திதா ஹ்யேதே ஷஷ்வன் முகுளித கரோதம்ச மகுடாஹ. தேவி பூஜையில் மும்மூர்த்தி பூஜை அடக்கம். சிவே சிவபத்னியே, தவ உன்னுடைய, சரணயோ திருவடிகளில், யா எந்த, பூஜா பூஜை, விரச்சிதா செய்யப்படுகிறதோ அது, தவ உன்னுடைய, திரிகுண ஜனிதானாம் முக்குணங்களை அனுசரித்து தோன்றிய, த்ரயாணாம் தேவானாம் மும்மூர்த்திகளுக்கும், பூஜா பூஜையாக, பவேத் ஆகும், ததாஹி அது பொருத்தமே, ஏதே இவர்கள், த்வத்பாதோத் வஹன மணிபீட்டஸ்ய உன்னுடைய திருவடிகளை தாங்கும் இரத்தின பலகையின், நிகட்டே சமீபத்தில், ஷஷ்வத் எப்போதும், முகுளித கரோதம்ச மகுடாஹா குவித்த கைகளை கிரீடத்தில் வைத்துக்கொண்டு, ஸ்திதாஹி நிற்கின்றார்கள் அன்றோ, திரிகுண ஜனிதானாம் மூன்று குணங்களுடன் கூடின மாயைக்கு ரஜோகுணம் மேலிட்டு இருக்கும்போது அதனுடன் சம்பந்தப்பட்ட சைத்தன்யம் பிரம்மா, மாயைக்கு சத்துவகுணம் மேலிட்டு இருக்கும்போது அதனுடன் சம்பந்தப்பட்ட சைத்தன்யம் விஷ்ணு, மாயைக்கு தமோகுணம் மேலிட்டு இருக்கும்போது அதனுடன் சம்பந்தப்பட்ட சைத்தன்யம் ருத்ரன். மணிபீடஸ்ய நிகட்டே, ஷரீரத்தில் உள்ள 6 ஆதார சக்கரங்களும் மணிபீடங்கள். அவை 3 கண்டங்களாக பிரிக்கப்படுகின்றன. அக்னி கண்டத்தில் உள்ள பிரம்ம கிரந்தி பிரம்மாவின் இருப்பிடம், சூரிய கண்டத்தில் உள்ள விஷ்ணு கிரந்தி விஷ்ணுவின் இருப்பிடம், சோமகண்டத்தில் உள்ள ருத்ர கிரந்தி ருத்ரனின் இருப்பிடம். 6 சக்கரங்களிலும் அந்தர்யாக முறையில் தேவி பூஜிக்கப்படும்போது மும்மூர்த்திகளும் பூஜிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள். இந்த ஸ்லோகத்துக்கு ஜபம் செய்யும் முறையும் பலனும். காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் முறைப்படி கிடைக்க வேண்டிய உயர் பதவி கிடைக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் தேன். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமஹ.